இந்த தியானத்தினால என்ன கிடைச்சிடும்? இந்த உலகத்தில் எத்தனையோ சுகங்கள் இருக்குது, எத்தனையோ இன்பங்கள் இருக்குது, எத்தனையோ வாழ்க்கைக்கு இறைவன் படைத்த அற்புதங்களான இடங்கள் இருக்குது, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் விடுத்து ஏன் நான் தியானம் செய்யணும்? நான் ஏன் தியானம் செய்கிறனால எனக்கு என்ன கிடச்சிட போகுது? நானும் செத்தா மண்ணுக்கு போகிறேன், இல்லாட்டி நெருப்புக்கு போகிறேன். தியானம்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க மண்ணுக்கு தான் போகிறாங்க, நெருப்புக்கு தான் போகிறாங்க. மரணமில்லா பெருநிலையாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இறைவனை அடைவது தான் இலக்கு என்பதெல்லாம் 1000 இருந்தாலுமே என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து ஒன்றை அடைய வேணுமா அப்படிங்கிறதும் இங்கே நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. தியானம்னாலே ஆன்ம புரிதல். இன்னைக்கு தியானம்னு சொல்லி ஒரு நாள் வகுப்போ இல்லை ஒரு நாளில் தீட்சை எடுத்துட்டோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்கார்றனால நமக்கு எந்த பயனும் இருக்க போகிறது கிடையாது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். நம்ம என்ன செய்கிறோம், வெற்றிக்கும் இலக்குக்குமே வித்தியாசம் தெரியாமல் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வெற்றி என்பது என்ன, இலக்கு என்பது என்ன? நான் ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், காலேஜுக்கு போனேன், எனக்கு பிடிச்ச மாதிரி டாக்டர் எடுத்தேன், இன்ஜினியர் படித்தேன், நான் இன்றைக்கி ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்பது வெற்றி. ஆனால் வெற்றியை விட இலக்கு தான் இங்கு மேன்மையானது. ஏன் அப்படிங்கும்போது, தனக்கு என்ன வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை அடைவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் இலக்கு. அந்த இலக்கில் வெற்றி அடைபவன் தான் உண்மையான வெற்றி அடைந்தவன்.